சரியா? வணக்கம் பிள்ளைகள். அன்றைக்கு நாங்கள் சேடுகள்ன்ற கூட்டல் கழித்தல் எளிய சேடுகளை நார்மல் சேடாக மாற்றுறது, சும்மா இருக்கிற சேடுகளை எளிய சேடுகளாக மாற்றுறதுகள் பார்த்துறாங்க. இன்றைக்கு அந்த சேடுகள்லேயே கழித்தலையும் பார்த்துட்டு சேடுகள் பிரித்தல் பெருக்கலும் பார்த்துட்டு என்னது பகுதியில் சேடு வந்தா பின்னதுல பகுதியில் சேடு வந்தா அது என்னண்டு இல்லை எங்களுக்கு ஒரு நிபந்தனை விதி ஒன்று இருக்கு. என்னது கீழே பகுதியில் சேடு வரக்கூடாது, கட்டாயம் ஒரு காலம் சேடு வரக்கூடாது. அதை நீங்கள் பின்னுக்கு எவ்வளோ காலம் போனாலும் மறக்கக்கூடாது. அது என்னது பகுதி எண்ணில் சேடாக வச்சிருக்க கூடாது. அதை என்ன செய்யணும், அதை என்னால் பெருக்கி மேலே கொண்டு வரும், அதையும் பார்த்து கொண்டு அங்கால போகும். சரியா? இன்னைக்கு கழித்தலுக்குள்ள கழித்தல்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் கூட்டல் செஞ்ச மாதிரி அதே தான். என்னது ஒரு 3/2 சாய 2/2 இப்படின்னா என்ன செய்யும், ரெண்டுக்கும் சேடு ஒன்றா தான் இருக்கு. ஆனா வெளியில இருக்கிற இந்த முன்னுக்கு இருக்கிற நம்ம எண்கள்லாம் என்னது, இது என்னன்னு சொன்னா கை கேட்க ஒரு 3x சாய 2x என்ன மாதிரி தான் யோசிக்க சொன்னா. 3xல 2x போனா எக்ஸ் எக்ஸை விட்டு எழுதுறேன், எக்ஸ் மேக்ஸும் போயிட்டு ஒன்றான் எழுதுறேன். சரியா? அப்ப என்னது 3xல இருந்து 2x போனா எக்ஸ்ன்ற மாதிரி. இது என்னது சேடு 3/2 இருந்து 2/2 கழிக்க போறோம். அப்ப இவர் 3 இவர் 2, 3ல இருந்து 2 கழிக்க போறோம். கழிச்சா என்ன 1, அதுல என்ன சேடு மிச்சம் வர போகுது. அப்ப அது என்னது 1/2 இந்த 1 போடலாம், போடாமலும் விடலாம், அதுங்களுக்கு தேவையில்லை. அப்ப என்னது சேடு 2 வேற போகுது. சரியா? வேற வேற வழி பார்ப்போம். ஒரு 5/3 சய 2/3 சக 3/3 இப்படி வந்துட்டு இப்படி வந்தா என்ன செய்யலாம், 5ல இருந்து 2 போனா 5ல இருந்து 2 கழிக்கலாம். 5ல இருந்து 2 கழிச்சா 3/3 வருமே. இது சாக இது சாய அப்ப வேற வேற புரி. இதுல இருந்து வேற என்ன செய்ய போற கழிவிட போற. 5ல இருந்து 2 கழிவிட்டா 3/3. அங்கால வார முடியான 3/3 என்ன செய்யும், கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா கடைசி விட 6/3 வரப்போகுது. சரியா? இது ஒரே மாதிரியாக்கள் தொடர்ந்து வர ஏரியா. இப்ப சில வேளை வேற வேற குரூப் வேற 7/2 சக 5/3 சய 3/2 சய 2/3 இப்படி வந்துட்டு இப்படி வந்தா பாருங்க. 2/2 7/2 3/2 தான் என்னது ஒரே குரூப். ரெண்டு பேருனா ஒரே இனமா இருக்குது. அப்ப அவன் ரெண்டு பேரும் என்ன செய்யணும், கொண்டா கூட்டலோ கழுத்தலோ செய்யணும். பாரு இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ். அப்ப வேற வேற குறி என்ன செய்யும், காலிப்படும். ஏழுல இருந்து 3 போனா 4/2 வரும். சரியா? இவன் ரெண்டு பேரும் பார் ஒரே டீம். 5/3 2/3 வேற வேற குறி கழிச்சு போட்டு போட்டா என்ன வரப்போகுது, சாக 3/3 வரப்போகுது. சரியா? இப்படித்தான் என்ன செய்யணும், கழித்தல் கேள்விகளை பார்க்க வேண்டியிருக்கு. இதை நோட் பண்ணிடுங்க. சரியா? இது கழித்தலுக்குல. அடுத்தது பெருக்கலை பிரித்தலை பார்த்துட்டு வழியா கேள்வியும் செய்யும். சரியா? பெருக்கலை பிரித்தலை பாப்போமா? ஓகேடா ஓகேனுங்கடா பிள்ளைகள். கண்டிப்பா பார்த்து நிக்கலாம் அது. சரியா? பெருக்கலை பிரித்தலை பார்ப்போம். பெருக்கலை பாரு. இப்ப ஒரு உதாரணம், வர்க்கம் 2 இன்னும் கூட 3 இருக்கு. தர 4 வர்க்கம் 3 இருக்குன்னு வை. இப்ப பெருக்கலண்டா என்ன செய்ய போறோம், முதல் நாங்க என்ன செஞ்சாங்க, ஒரே இது இருந்தா ஒரு சேடுக்குள்ள வாரதெல்லாம் ஒன்றா இருந்தா கூட்டலோ கழித்தலோ செஞ்சினாங்க. இப்ப அப்படி இல்ல. முன்னுக்கு இருக்கிற குணாங்கள் ரெண்டும் என்ன செய்யும்,
தங்கள வாட்டில் பெருக்கப்பட போயிருக்கு. முன்னாங்கு 12. ஆறாம் இவரையும் பெருக்கி போட்டேன். முன்னாங்கு 12. அடுத்தது சேடுக்குள்ள வாரது ரெண்டுமே என்ன செய்யும்? தங்களுக்குள்ள பெருக்கப்படும். இங்க சேடுல 2 தர 3. அப்ப என்ன விட வர போகுது? 12 வர்க்கமூலம் 6. சரியா? 12 வர்க்கமூலம் 6 வரப்போகுது. இது நீ இதுக்கு பிறகு வெளியே சேடா மாத்தி இல்லாதபடியே இப்படியே விட போறோம். இப்ப வேற ஒரு வெளி சும்மா போடும். 4 வர்க்கமூலம் 3 தர 5 வர்க்கமூலம் 3 போடுவோம். 2 முறையும் ஆள பெருக்கிறோம். சரியா? 3 2 வேணாம். 4 3 இருக்கும். சரியா? 5 6. 3 போட்டு பெருக்கும். பெருக்கினா என்ன நடக்க போகுது? உள் வெளியில இருக்கிற ரெண்டும் பெருக்கப்பட போகுது. 4 தர 5. உள்ளுக்கு சேடுக்குள்ள என்ன வர போகுது? 3 தர 3. அப்ப என்ன நடக்க போகுது? அப்ப நான் 5 20. சேடுக்குள்ள 3 தர 3. 3 தர 3 என்ன? 3 வர்க்கம் கொண்டு வர போகுது. 3 வர்க்கம் என்ன? அதை வெளியில எடுக்கலாம் தானே? வெளியில எடுத்தா என்ன நடக்கும்? ஒரு 3 வெளியில வரும். இதை என்ன எழுதலாம்? 3 வர்க்கம் எழுதலாம். இதை மட்டும். அப்ப இங்க ஒன்றைக்கு என்ன? 3 வரும். 3 60 வரப்போகுது. சரியா? சேடுகளை பெருக்கலா இருக்க போகுது. விளங்குதா? சேடுகளோட பெருக்கம். சரியா? வேற ஏதாவது நம்பர்களை போட்டு பார்ப்போம். 7 சேடு 5 வேற 3 சேடு 3 போடுவோம். பெருக்கினா இப்ப என்ன நடக்க போகுது? முன்னுக்கு இருக்கிற குணாங்கள் 7 3 சேடு உள்ளுக்கு இருக்கிற 5 தர 3. 7 3 21. உள்ளுக்கு 5 தர 3 எவ்வளவு? 15. இவ்வளவு இதை என்ன செய்யலாம்? எங்களை எளிய வடிவுக்கு கொண்டு போயிடலாம். அப்படி எளிய வடிவு கொண்டு வர கல்வியும் இன்னுக்கு வரும். அதில் பார்ப்போம். அப்படி சுருக்க பெரிய கொஞ்சம் பெரிய சேடுகளை போட்டோம்னா எளிய வடிவுக்கு போறது இருக்கும். இது என்னது? நார்மலா இதுதான் என்னது? எளிய வடிவு 15 பிறகு சுருக்கலாம். அதனால அப்படியே விடப்படும். இந்த முன்னே நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி முடியாத சொல்லுங்கடா. ஓகேயா? அனுமதி பண்ணி தான் கிடக்கு. கதைக்கிறாங்க கதைக்கலாம். சரி. அடுத்ததுல வருவோம். இப்ப சேடுகளை பிரிக்க போறோம். சரியா? பெருக்கலண்டா என்ன? பேசிக்கா சொல்லியிருக்கோம். பெருக்கலண்டா என்ன? கூட்டல் கழித்தல் பிரித்தல். கேள்வியோட அந்த விஷயத்தை பார்ப்போம். என்னண்டு இது சின்ன விஷயம். கூட்டல் கழித்தல் மாதிரி சும்மா அங்கட பெருக்கல் மாதிரி நடக்க போகுது. வேற ஒண்ணும் இதுல கஷ்டப்பட போற இல்லை. சின்னடா செஞ்சு கொண்டு போக போறோம். சரியா? இப்ப பிரித்தலுக்கு போவோம். சேடுகள் வகுத்துல என்னது? 4 வர்க்கம் 2 பிரிக்கும் போது 3 2 மூலம் ஈஸியா இருக்கும். 2 வர்க்கமூலம் 3 அப்படி போட்டு பிரிப்போம். பிரச்சனை இல்லை. பிரிச்சா என்ன நடக்க போகுது? 4 2 பிரிப்போம். சரியா? இந்த சேடு 2 சேடு 3 பிரிக்கணும். 2 3 வர போகுது. இத நாங்க இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒரே கீழே இருக்க அது அடுத்த சேடுகளை நீக்கிறதுல சொல்லித்தரேன் பார்.
ஒரு நிமிஷம் போடுவாங்க. சரியா? இது கொஞ்சம் சிக்கலான சேடா வந்துட்டு என்னது இது நான் அடுத்தது கீழே பகுதிகளில் சேடு வந்தா அதை இல்லாம சொல்லி செய்யறதை சொல்லி தந்துட்டு செய்ய ஈஸியா இருக்கும். இதுல சும்மா சிம்பிளான கொஞ்சம் வெட்டுப்படக்கூடிய மாதிரி சேடுகளை போடுவோம். சரியா? அதை பார்த்துட்டு இதுக்கு வருவோம் பாருங்க. இப்ப 5 சேடு 35. 5 சேடு 35 பிரிக்க போறோம். 3 சேடு இது 6 பிரிக்கக்கூடிய மாதிரியே செட் பண்ணுவோம். 6 சேடு 35 3 சேடு 7. சரியா? இவரை செய்ய பாருங்க. முன்னுக்கு இருக்கிற 6 மூண்டும் பிரிவற்றும். 6 மூண்டும் பிரிவற்றும். மிச்சம் 35. இந்த ஏழு என்ன செய்ய போகுது? பிரிக்க போகுது. 35 பிரிக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா இது மட்டுப்பட்ட என்ன வர போகுது? 2 சேடுக்குள்ள 7 5 35. 5 விட வரப்போகுது. முதல் செஞ்ச கணக்கு அப்படி பின்னத்துல வச்சிருக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா அடுத்தது பகுதி என்ன சேடு இல்லாம ஆக்குற விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லணும். நான் அது நீ சொல்லல தானே, அதனால அதை அழிச்சு போட்டு இதுக்கு வந்தேன். பாரு, அப்ப இதுக்கு என்ன பிரிக்கக்கூடிய மாதிரி உதாரணங்களை போட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாரு, ரெண்டாவது உதாரணத்தை பார். ஒரு 10 சேடு 28 இருக்கு. 10 சேடு 28. இவரை பிரிக்க போறேன் ஒரு 2 சேடு 7. சரியா? 2 சேடு 7 பிரிக்க போறேன். பாரு, இப்ப முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பிரிக்க போறோம். 10 2 பிரிக்க போறோம். அதே மாதிரி சேடுக்குள்ள வர 28 7 பிரிக்க போறோம். பாத்தீங்கன்னா இது வெட்டுப்பட்ட 5 உள்ளுக்கு வெட்டினா 4 முறை 4. இது முடியல பாரு. இப்ப இந்த கணக்கு சேடு இதுக்கு பிறகு இது எளிய வடிவுக்கு மாத்தல. அதுங்களுக்கு தெரியும். இந்த 5 எளிய வடிவுக்கு எங்களால மாத்த இயலாது. ஆனா இந்த 4 என்ன செய்யலாம்? எளிய வடிவுக்கு மாத்தலாம். எளிய வடிவுக்கு மாத்தணும்னா என்ன? வர்க்கோணம் 4 2 வர்க்கம் எழுதலாம். அப்போ அது வெளியில எடுத்தா என்ன? 2 வரும் 2 விட வர போகுது. அதைத்தான் சொன்ன எளிய வடிவுக்கு. அது கடைசி இந்த சேடுகள்ல செஞ்சு கொடுக்கணும். அப்ப இதை மாத்தினோட என்ன நடக்க போகுது பார். 5 அது 2 வழியில வந்தா எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல போறோம். தர 2 வர்க்கம் 2 வழியில வந்தா 5 தர 2 என்ன விட வர போகுது? 10 விட வர போகுது. சரியா? மறுபடியும் கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எழுதிட்டு முதல் சொன்ன மாதிரி டக்குனு என்ன ரியாக்ஷன் போடுங்க. இதுல இந்த கழித்தல் மாதிரி கிடக்கு. வழியா பிரித்தல் வழியா போடுங்க. இந்த புள்ளி வழியா தெரியல. சரி, ஓகே. இதுல இருக்க குறியலாங்கால கொண்டு வரதே இப்ப பெரிய பெரிய பிரச்சனைலாம் கிடக்கு. குறியலை வடிவா அதுக்கு ஏற்ற மாதிரி குறியலை வச்சு செஞ்சு கொண்டு போறது. சரியா? ஒரு நம்ம நிறைய பேப்பர் வாங்க அங்க ஒரு பிளஸ் இருக்கும், இங்க ஒன்றரைக்கு மைனஸ் ஆக்கிடுவான். மைனஸ் இருக்கும் பிளஸுக்கு கொண்டு வந்துடுவான். அப்ப இந்த குறியீடுகளை வடிவா பார்த்து அவதானிச்சு போட்டுக்கொண்டு போங்க. சரியா? பயிற்சி போ. இதுல கண்ணால் மினக்கண்டு கொண்டிக்கலாம். அது சின்ன பாடம் உண்டு. உங்களோட மிச்சம் கொஞ்சம் ஹெவியான பாடங்கள் இருக்கு. பயிற்சிக்குள்ள போ. வேற எது பயிற்சியான செஞ்சு நான் 1.3 மேல இருக்கிற ரெண்டும் செஞ்சுட்டோம். 1.3 என்னென்ன செஞ்சுட்டோம்? மேல முழுமை சேடை சேடாக மாற்றுறது, சேடை முழுமை சேடாக மாற்றுறது செஞ்சுட்டேன். இப்ப சுருக்க
செய்யணும் அந்த கூட்டல் கழித்தல். அடுத்தது பெருக்கல் பிரித்தல் செய்யணும். அதுக்கு பிறகு என்னது கீழே பகுதியின் சைடா இருக்கிறத மாற்றணும். இப்ப முதலாவது சுருக்கலுக்கு வருவோம். மூன்றாவது சுருக்குக பாருங்க, வர்க்கமூலம் 2 5 வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 2. சரியா? அப்புறம் ஒரு இது முடிய ஒரு சேலட்டோனோட அந்த கிராக்கு 2017 15 அடிச்சதாகும். அதை போட்டு விடுறேன். அதை பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன கேள்வியெல்லாம் உடச்சு வச்சு போட்டிருக்க. அப்ப அதுகளை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு டவுட் என்ன நடக்கணும். சரியா? 2 வர்க்கமூலம் வெறும் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் கணக்கா சேடு 2 பிளஸ் 5 சேடு 2 மைனஸ் 2 சேடு 2. இது என்னடா சிம்பிளா செய்ய போறேன். என்னது இதுக்கு முன்னுக்கு ஒன்று இருக்குன்னு யோசிப்பா. ஏன் சேடு ஒன்று இல்லாட்டிக்கு அதுக்கு முன்னுக்கு ஒன்று இருக்குன்னு நான் யோசிக்க வச்சேன். அவன் ஒன்று இதுக்கு முன்னுக்கு ஒன்று இருக்கு. இப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? 5 ஒன்று 5 2 கூடுபடுது 6. 6ல இருந்து 2 என்ன செய்யுது? கழிபடுது. கழிபட்டா 4 சேடு 2 வரப்போ. இது சின்ன விஷயம். செஞ்சு கூட்டலோட வரதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கணும். செஞ்சு அடுத்தது சேடு 5 பிளஸ் 2 சேடு 7 2 சேடு 5 3 சேடு 7. சரியா? இப்ப ஆறாறு டீமாக்க போறோம். வேற ஒரு கலரால போடுறோம். 5ஐயும் 5ஐயும் 7ஐயும் 7ஐயும் தான் சோடியாக்க போறோம். ஒரு இது இந்த இருமணி சோம்பால பெருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறேன் யோசிக்காது. இந்த சோடியாக்குறது. அப்ப 5 5 சக 2 சேடு 5 இருக்கு. அப்ப 2 மணி இதுக்கு முன்னாடி 1 2 யோசிக்கிறேன் நான். 1 2 ஒரே சகதானே 3 சேடு 5 இதுல 2 சேடு 7 3 சேடு 7 ரெண்டும் என்னது வேற வேற குறி. அப்ப என்ன வேற வேற குறி என்ன வேற குறி என்ன இதுக்கு முன்னுக்கு சக இருக்குடா. இதுக்கு முன்னுக்கு வேற என்ன இருக்கு? சய இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. வேற வேற குறி என்ன கைக்கிற என்னதுக்கு இந்த ரெண்டுன்றதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? சகன்ற குறியீடு. இந்த மூணுக்கு முன்னுக்கு சய இருக்கு. அப்ப ரெண்டும் வேற வேற குறி. அப்ப வேற வேற குறி என்ன செய்யணும்? கழிக்கோணும். என்ன செய்யணும்? கழிக்கோணும். அப்ப 3ல இருந்து 2 போனா 1 கழிச்சு போட்டு பெருசுன்ற குறி. யாருக்கு பெருசு? இவர் தானே பெருசு. இவற்ற குறி 1 சேடு 7 அந்த 1 போட தேவையில்லை. சரியா? இவர் தான் முடியாது அவரை போற. சரியா? விளங்குதா? மற்ற இது முடிய இந்த இந்த இதுகளில் பிரச்சனையானவங்க சொல்லுங்க. அதை செய்யணும் மாட்டா செஞ்சுட்டு போவோம். என்னது இந்த இந்த பிரச்சனை சகதர சக சயதர சய சயதர சக சகதர சய இதுகளில் பெருக்கல் குறியீடோட கூட்டல் கழித்தல் இந்த அடைப்பு நிற்கிறது அதுகளில் பிரச்சனை இருந்தால் அவங்க சொல்லுங்க. அந்த பேசிக் இல்லாமல் அங்கே போய் பிரியோசனம் இல்லை. இப்போ அந்த பேசிக் ஒரு நாள் போட்டு அதை செஞ்சு போட்டு போகும். சரியா? அப்படி தேவையான அவங்க மெசேஜை போடுங்க. சரியா? என்னது பேசிக் பேசிக்ல அந்த தசம கூட்டல் தசம பெருக்கல் என்னென்னதுல நீங்க தெரியாம குழம்புவீங்களோ அதுகளை ஒருக்கா செஞ்சு போட்டு போக மாட்டு பார்க்கணும். சரியா? அப்ப இந்த பாடம் முடிய எது தேவை? இந்த கூட்டல் குறியோட வர பெருக்கல் குறிகளை பெருக்கிறது குறியலோட கூட்டல் தசம கூட்டல் தசம பெருக்கல் பின்னங்கள் அதன சுருக்கல் அடைப்பு நீக்கிறது. எக்ஸ் வர்க்கம் ஏன்னா எக்ஸ் ஆக ஒன்று அதன் முழுவதின் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம் அதன் விரிவு எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம் அதன் விரிவுகள் அதுகளெல்லாம் தெரியாம தான் இவ்வளவு காலம் ஓட்டிக்கொண்டு வந்துட்டீங்க. அப்ப அதுகள் தெரிஞ்சாக்கள் பிரச்சனை தெரியாதாக்கள் என்னென்ன போட்டிங்கன்னா நான் அதற்கா கன்சிடர் பண்ணி செஞ்சு விட்டு போறதுக்கு. சரியா? ஏன்னா அதை அப்படியே அப்புறம் என்ன கடை கடை காய்ச்சி கொண்டு போகலாம். அதை அப்படி நான் காய்ச்சிடணும். அப்புறம் திருப்பி நின்று மினக்கட்டு ஒன்றிக்கிறது. சரி? அதுக்காக சொல்றேன். நான் அதற்கா தேவை என்னக்கா போட்டிங்கன்னா நான் அதற்கா சொல்லிக்கிறேன். சரி? அடுத்தது 4 வர்க்கமூலம் 3 சக 5 வர்க்கமூலம் 2 மூன்றாவது கேள்வி. 4 வர்க்கம் 4 சேடு 3 சொல்லி வர்க்கம் வர்க்கம் 4 சேடு 3 5 சேடு 2 சக 3 சேடு 5 3 சேடு 2. அடுத்தது சக 3 சேடு 5 2 சேடு 3. எழுத்து விளங்குதான்னு பாருங்க. பிரச்சனை என்ன சொல்லுங்க. நான் கொஞ்சம் சின்னதாக எழுதிட்டு இருந்துக்கலாம். சரியா? 3 சேடு 2. ஓகே. இப்ப இதை பார்ப்போம். இப்ப இவர்ல யார் சோடியாக்கலாம் பேர்? இந்த மூண்டும் இந்த மூண்டும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இந்த 5 இந்த 5. ஏன் சேடு குலங்களுக்கு என்ன மாதிரி போகணும்? ஒரே
ஆள் இருக்கணும், சேடுக்குள்ள ஒரே ஆள் இருக்கணும். அப்ப பார் சேடுக்குள்ள ஒரே ஆள் இருக்கேன்டா இந்த மூண்டுக்கும் இந்த மூண்டுக்கும் ஒரே ஆள் தான் இருக்கு இதுக்குள்ள. அது அவர்ல இருந்து தொடங்கும் பார். 4க்கு முன்னுக்கு சாக, இதுக்கு முன்னுக்கு சய. அப்ப என்ன வேற வேற குறி சொன்னான், வேற வேற குறி என்ன செய்ய சொன்னான், கழிக்க சொன்னான். 4ல இருந்து 2 போனா அவ்வளோடா 2, அவ்வளவுதான். பெருசுக்கு என்ன குறி 2 பிளஸ் 2 சைடு 3, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. 4ல இருந்து 2 கழிச்சு போட்டு போடுவாய். பெருசுக்கு என்ன குறி பிளஸ், அதை போட்டுட்டு போக வேண்டியா. சரியா, இதுக்கு வா 5ல இருந்து 3 என்ன செய்ய போகுது, இவரும் என்ன வேற வேற குறி 5, இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ், வேற வேற குறி எங்க இருக்குன்றத பாக்கு. நீ அந்த குணத்துக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்குன்றத மட்டும் பாரு. குழப்பி அடிச்சு அதை உண்டாக்கணும் சேர்க்கணும், அந்த பிரச்சனை ஒன்றுக்கும் போகாது. குணத்துக்கு முன்னுக்கு இதுக்கு பாரு, இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இதுக்கு முன்னுக்கு மைனஸ், வேற வேற குறி. அப்ப இவர்ல இருந்து இவர் என்ன செய்ய போறாரு, களி போட போறாரு. 5ல இருந்து 3 போனா என்ன 2 சைடு 2 வர போகுது சாக்க. என் சக போடணும் இவர் தானே பெருசு, 2 சைடு 2 வர போகுது. அடுத்தது பார், இப்ப 5 இருக்கிற டீமை சேர்ப்போம். இப்ப இவருக்கு முன்னுக்கு சாக இவருக்கு முன்னுக்கு சாக, அப்ப 2 பேரும் என்ன ஒரே குறி. அப்ப என்ன செய்யலாம், கூட்டி போட்டு போடலாம். மூண்டும் மூண்டும் 6 சைடு 5 வர போகுது. இவ்வளவு தான் இதுல செய்யலாம். இதுக்கு பிறகு சுருக்கலாம் வேணுமாட்டா ஒரு 2 அப்போமசி எடுக்கலாம், அவ்வளவுதான் செய்யலாம். அதை செய்ய தேவையில்லை. நீங்க இவ்வளத்தோட நிப்பாட்டலாம். சரியா, விளக்கு வர சொல்றது பிள்ளைகள் அதை நோட் பண்ணி எடுங்க. ஆறாம் நான் ஜெயிஜி எழுதுறான் போல படப்படம் முக்கியன்றான். சரியா, அடுத்தது போ பார். இதுல சொல்லத்தான் பிரச்சனைனா தனியாக மெசேஜை போடு. பிரச்சனை ஆக்கலாம், நீங்க ஸ்பீடா ஆக்கணும் அழிக்கிறீங்க, டாக்டர் ஏதாவது செய்யறீங்க, உலகம் எல்லாம் ஸ்பீடா கலைக்கிறீங்க, ஏதாவது தனியாக சொல்லு, பிரச்சனை இல்லை. சரியா, அடுத்த கேள்வி பாரு, 4வது கேள்வி. 6 சைடு 11 சகம் 3 சைடு 7 சய 2 சைடு 11 சய 5 சைடு 7 சக 4 சைடு 7. இவனை தெரிஞ்சு கேட்டா. சரியா, பார் இப்ப என்னென்ன செய்யட்டான், இவரும் இவரும் ஒரே ஜாக்கள் ஒரே டீம் 11, மிச்சம் மூட்டும் என்ன 1. நான் இப்ப சும்மா விளங்குறதுக்காக இந்த கோடுகள் போட்டு காட்டுறப்ப அங்க போய் கூடுதல் போட்டு ஒன்னிக்கிறேன். அப்ப பாரு 6க்கு முன்னுக்கு சக இவருக்கு முன்னுக்கு சய, நீ நடக்கணும் செய்யல. 6க்கு முன்னுக்கு சக இவருக்கு முன்னுக்கு சய, வேற வேற குறி கழிச்சு போட்டு பெருசுல ஒரு 6ல இருந்து 2 போனா 4, பெருசுக்கு 4 பிளஸ் வர்க்கவளம் 11. சரியாடா, இப்ப பார் இவரையும் இவரையும் பார். இப்ப இந்த கேஸ்ல பார் இவரையும் இவரையும் சேர்க்கிறத விட இவரும் இவரும் வேற குறி, இவரும் இவரும் என்ன குறி ஒரே குறி அரைக்கணும். அப்புறம் என்ன கூட்டுப்பட்டுமல்லோ 3 4 7 2 வந்துடும், சக 7 2 வந்துடும். அதுல இருந்து 5 கழிச்சு விட்டா சய இல்ல, 5 கழிச்சு விட்டா 2 2 வரும், சக 2 2 வரும். சரியா, உங்க திரும்பி பாருங்க மற்ற மாதிரி செய்யறேன். இப்ப 3ம் 5 பார், 3ம் 5ம் வேற வேற குறி. அப்ப வேற வேற குறி என்ன கழிச்சு போட்டு பெருசுல குறி போடும். 5ல இருந்து 3 போனா 2 கழிச்சு போட்டு இவருக்கு பெருசுல குறி எவ்வளவு சய 2 2 வர போகுது. சய 2 வர்க்கமூலம் 7 சக 4 வர்க்கமூலம் 3 மிச்சம் கிடக்க போகுது. அப்ப வேற இதுல இருந்து கொண்டு இவர் என்ன இப்ப வேற குறி, இதுல இருந்து இதை கழிச்சா 2 7 7 பெருசுக்கு என்ன பிளஸ் தானே, அதுதான் இதுல வந்திருக்கு. சரியா, அப்படி தெரிஞ்சாலும் ஒரே விளக்கம் தான் வேற போகுது. சரியா, அது குழப்பம் வேண்டாம். ஒரு 2டைம் பாரு, 2 வழியிலையும் செய்யலாம். நீ அந்த சகவம் சகவம் கூட்டி போட்டு சைவல கழிக்கலாம், மற்ற சைவம் சைவம் எடுத்து போட்டும் சகவம் சைவம் கழிச்சு போட்டும் பிறகு கூட்டலாம். சரியா, அடுத்து 5வது பாருங்க, 8 சேடு 3 சக 7 சேடு 7 சாய 2 சேடு 3 சக 3 சேடு 7 சய 3 சேடு 7. இது சிம்பிளா வெட்டக்கூடிய மாதிரி போட்டுட்டோம். சார் இப்ப என்ன செய்ய போறேன்னா ஒரே டீம் சேர்க்க போறோம். யார் ஒரே டீம், இவர் 2 பேரும் ஒரே டீம்,
இவன் 3 வரும் ஒரே டீம். சரியா? இதுல பார் 8 சைடு 3 சய 2 சைடு 3 வேற வேற குறி உடனே பார்த்தோன்னே ஒரு கண்டுக்கு வந்துடும் உனக்கு. வேற வேற குறி வேற வேற குறி என்ன செய்யணும்? கழிச்சு போட்டு பெருசுல போடணும். கழிக்கிற நேரில் இருந்து வர கழிச்சு என்ன 6 சைடு 3 பெருசா பிளஸ் தானே அதை அப்படியே போடலாம் போடலாம் போடாமலும் போடலாம். பிளஸ் மைனஸ் என்ன கட்டாயம் போடுவேன், பிளஸ் எல்லாம் போட தேவையில்லை. இப்ப பார் 7 சைடுகளையும் 3 சைடுகளும் 3 சய 3 சைடுகளையும் கூட்டுவோம். இப்ப ஏன் கூட்டி கழிச்சு கொண்டு கஷ்டப்பட போறேன். இங்க பார் இவர் சக இவர் சய ரெண்டையும் என்ன செஞ்சு விடலாம், வெட்டி விடலாம். அதுல வெட்டி காட்டாங்க அப்புறம் அதுல என்னது இது ரெண்டும் கூட்டுப்படாதுன்னு யோசி. சரியா? அப்புறம் அங்க பேப்பர்ல வெட்டி விட வெட்டலாம் ஒரு பிரச்சனை இல்லை. சில அதையும் வெட்டினீங்கன்னு கேட்பாங்க. அப்ப அதை வெட்டி விடாம யோசி. இது 3 இது 3 ரெண்டும் வேற வேற கூட்டி தான் நடக்கும். 3ல இருந்து 3 போனா 0. இவர் கணக்குலயே எங்களுக்கு எடுக்குது. அப்ப வட்டி விடலாம். வட்டி போட மிச்சம் வரதான் 7 சரி 7 இவ்வளவு தான் இந்த விட. சரியா? டக்கு நோட் பண்ணீங்க. அடுத்த பெருக்கல் பிரித்தலுக்கு போவோம். சரியாடா? கூட்டம் கழித்தல் ஓகே. இது எக்ஸ்ட்ரா செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எனக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் செஞ்சு விடுவேன். இது சின்ன தேவை சின்ன சின்ன பாடங்கள் டக்கு விளக்குறது என்ன டக்கு போவோம். சரி, இந்த 10 நாள் கழிய அவங்கள எக்ஸாம் வச்சு எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. நீங்க தான் இனி எக்ஸாம் வச்சு நீ கடை கடை ரெண்டு சிலபஸ் மூணு பேப்பரும் செய்யணும். அப்புறம் அங்கே கண்ணை கொடுத்துருக்கிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். ஓடி வந்துடும். அப்புறம் அங்கே 100 பேப்பர் அது இது எல்லா பாடத்துக்கும் குழம்பு அனுப்பியல். முன்னுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பாடத்தோட பாஸ் பேப்பரை கொண்டு போவோம். அப்புறம் கடைசியில் மூணு பேப்பரை யோசிப்போம். சரியா? அப்புறம் கடைசி நேரத்தில் இப்போ பாஸ் பேப்பர் நிற்காம இப்போ என்ன இந்த பேப்பர் இந்த பாடத்தோடைய பேப்பர்களை விளங்கப்படுத்திக்கணும் போகிறோம். சரியா? அடுத்த பாடுறா தம்பி பெருக்கல் சுருக்கட்டாம என்னது 3 சேடு 2 தர 2 சேடு 3 எழுத்து விளங்காடி சொல்லு. சரியா? இவ 2 வரையும் பெருக்கட்டா 3 சேடு 2 2 சேடு 3. அப்ப நான் முதலே விளங்கப்படுத்திட்டேன். முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பெருக்கி போடும். 3 2 6 உள்ளுக்கு இருக்கிற ரெண்டையும் பெருக்கினா 6. சரியா? உடஞ்சி உள்ளுக்கு எல்லாம் கொண்டே எழுதி பெருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டக்குன்னு தெரியும் 3 2 பெருக்கி 6 2 3 பெருக்கி 6. சரியா? ரெண்டாவது கழிக்குவா 5 சேடு 11 தர 3 சேடு 7. அப்ப 13 15. எதை பெருக்கினா இவரையும் பெருக்கினா 13 15. உள்ளுக்கு இருக்கிற ரெண்டையும் பெருக்கினா 11 77. உள்ளுக்கு வர போகுது 77. இவரை சுருக்கிறதுக்கு இது வழி இருக்காடா? இல்ல. ஏன் உடைச்சல் இது என்ன செஞ்சாலும் 77 எங்களோட ஈஸியான வழிக்கு கொண்டு போறது கஷ்டம். அதனால அது அப்படியே தான் விடணும். சில கணக்கெல்லாம் அப்படி வேற உள்ளுக்கு இருக்கிற உடைச்சல் இருக்கக்கூடிய அடுத்தது வரும். அதுவும் தெரியல. சேடு 5 தர 3 சேடு 3. இப்ப வேற இதுக்கு முன்னுக்கு ஒன்று தான் இருக்கு. ஏன் தேடுக்கு முன்னுக்கு ஒன்றும் இல்லாட்டிக்கு அது ஒன்று ஜோசியம் 1 தர 3 3 தான் 13 15. சரி 13 15 அவரை உடைச்சு எழுதக்கூடிய மாதிரி இல்லை. அப்ப என்ன செய்யலாது, எங்களால் அவரை உடைச்சு எழுத இயலாது. சரியா? உடைச்சு எழுதுற மாதிரி ஒன்று யோசிச்சு பார்ப்போம் ஒரு வாரம். எப்படியும் சேடு எழுதக்கூடியதுல தான் நாங்கள் பெருக்கி எழுதலாம். வேற இதுல ஒரு 5 சேடு 45 இதை உடைச்சு உள்ளுக்கு பிரிச்சு ஏற்கனவே எழுதலாம். பெருக்கி போட்டு எழுதுவோம். வேற 2 சேடு 2 இவரை பெருக்கிற மாட்டா 5 என்னென்ன பெருக்கினா என்ன வரப்போகுது 10. உள்ளுக்கு இருக்கிறவரை பெருக்கினா 45 என்னென்ன பெருக்கினா 92 வரப்போகுது. 90 என்னென்ன போடலாம் 9 தர 10 போடலாம் தானே. 9 வெளியில எடுத்தா என்ன நடக்க போகுது 3 வர்க்கம் வெளியில எடுத்தா 3 வரப்போகுது 30 சேடு 10 வரும். சரியா? இப்படி கேள்வி வேற வாய்ப்புகள் குறைவே. இதே முதல்ல முன்னுக்கே என்னது எளிய வடிவுக்கு மாத்தி போட்டு செய்யலாம். சரியா? அதனால இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான். இது நாங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்த பிரித்தல பார்ப்போம்.
எனக்கு நீ ஒன்றும் படிக்கிறது அண்டண்டு வேறத அண்டண்டைக்கு சும்மா தட்டி பார்த்து கொண்டு வந்தாலே காணும். ஒன்றும் பட்டி கொடுக்க தேவையில்லை. சரியா? இப்போ தர பதினொன்று நாலாவது விளங்கப்படுத்த முடியுமா? சின்ன சின்ன கணக்குல வளர வளர அதோட சேர்த்து கொண்டு போகிறோம். இது இருக்கே இப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்தது போக இது மறக்கும். இப்போ என்ன முன்னுக்கு போக பின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கொண்டு வரணும். கடந்து வந்த பாதையிலையும் பார்க்கணும். பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா மேத்ஸ் ஈஸியாக அதை விட நீ விட்டுட்டு கூட நல்ல மேத்ஸ் எடுத்து குறைய இருக்கிற ஒரு ஆள் ஒரு டேர்ம்ல கஷ்டப்பட்டு எதா செஞ்சு ஒரு 70 80 எடுத்துட்டேன். அடுத்த முறை நீ இன்னும் மனசு இறங்க விடாது கீழே. நாங்கள் இப்படியாவது அந்த உணவு எடுக்கோமே அந்த ஒரு 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 இதை செட் பண்ணிட்டேன் ஒரு இடத்த. வந்த இடத்துல இருந்து இறங்கக்கூடாது. என்ன செய்யும் எப்படியாவது நித்திர உள்ள விடாது படிக்கத்தான் சொல்லும். அப்போ ஒருக்கா செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேர்ம் ரியாலிட்டியாக நடக்கிற பேப்பர்ல ஒரு கூட எடுத்து அதுண்ட புகழ்ச்சியை நீ அடைஞ்சிட்டியோ அங்கால என்ன நடக்கும்? மனசு விடாது. கீழே இறங்க விடவே விடாது. சரியா? சரி நான் அடுத்த கேள்விக்கு போ. 4/14 பிரித்தால் 2/7 சிம்பிளா தான் இருந்திருக்காங்க. அப்ப 4 இது ரெண்டையும் பிரிக்க போறோம். பிரிக்கிறேன்னா என்ன சொன்னான்டா பிள்ளைய கவனி 4 2 பிரிப்பாய் முன்னுக்கு சேடுக்குள்ள 14 7 பிரிப்பாய். இப்படி எல்லாம் திறமையால செஞ்சு போ. சரியா? 4 2 பிரிச்சா நடக்க போகுது 2 7 2 14 7 பிரிச்சாலும் 2 விஷயம் முடிஞ்சு. அடுத்த பாருடா 6/27 6/27 பிரித்தல் 3/3. இப்ப வேற இதை எளிய சேடாக்கி போட்டும் செய்யலாம். அல்லது பிரிச்சு போட்டு எளிய சேடா மாத்தலாம். பிரிச்சு இந்த 6 3 பிரிச்சா முன்னுக்கு இருக்கிற பிரிப்பு 6 3 பிரிச்சுன்னா 2 27 3 பிரிக்க போறேன். 27 3 பிரிச்சு என்ன வர போகுது? சேடுக்குள்ள 9 பேர் 9 முறை வர போகுது. சேடு 9 9 வழியில எடுத்து என்ன நடக்க போகுது? 3 வர்க்கம் தானே வெளியில வந்தா என்ன மாற போற? 2 தர 3 6 2 வரும். சரியா? அப்படி செய்யாம இன்னொரு வழியில செய்வா. என்ன செய்வாய்? இப்பவே என்ன செய்ய போற? இருக்குல்ல 6 சேடு 27 9 தர 3 2 எழுதுவாய். அரணை அரணை என்ன வகுத்தல் 3 சேடு 3 இந்த 9 வழியில வந்தா என்ன நடக்க போகுது? 3ஆம் வழியில வரும். 3ஆம் வழியில வரைக்கும் 6 தர 3 சேடு 3 பிரித்தல் 3/3. இது பாரு என்ன நடக்க போகுது? 18 சேடு 3 சேடு 3 பிரிக்க போறேன். அப்ப இந்த மூணும் வெட்டுப்படும். சேடு 3 3 பிரிச்சு என்ன 6 அதான் இங்கே வரப்போ. சரியா? இது இப்படி உள்ளுக்கு இப்படி எழுதுறது தனித்தனி இதை மாதிரி பிரிச்சு எழுதி போட்டு தான் அடுத்ததுல உள்ளுக்கு கொண்டு வரணும். ரெண்டு எழுதி காட்டிக்க. சரியா? நோட் பண்ணுங்க. ரெண்டு ரெண்டு முதல்ல செய்யலாம். சரியா? சரி அடுத்தது பாருடா. சேடு 48 5 சேடு 3 பிரிக்க போறோம். சேடு
48 ஆறாவது கேள்வி. 5/3 பிரிக்க போறோம். இது எளிய வடிவுக்கு மாத்தி போட்டும் செய்யலாம். புளிய பிரிச்சு போட்டும் பார்க்கலாம். இதுக்கு முன்னு கொண்டு அப்போ ஒன்றின் கீழ் 5. 48 பிரிக்க போறேன். பிரிச்சா என்ன நடக்க போறா? 16 வரும். 16 3 48. இப்போ அந்த 16 வெளியில வந்தா என்ன நடக்க போகுது? இது முடிஞ்சு. 1 5 சேடு 16 வரும். 16 வெளியில எடுத்தா என்ன நடக்க போகுது? 4 வர்க்கம் வெளியில வந்தா 4 5 வரும். சரி, அப்படியும் செய்யலாம். இல்லாட்டிக்கு முதலே என்ன செய்வாய்? 48 பிரித்தல் 5/3. இது என்ன செய்யலாம்? 16 உள்ளுக்கு 16 தர 3 போடுவாய். இந்த 16 வழியில் எடுத்த 4/3 பிரித்தல் 5/3. அப்ப என்ன நடக்க போகுது? 4 5ஆல் வகுப்பாய் 3 3 கட்டுப்பட்ட 4 களைஞ்சிட்டு வரப்போகுது. சரியா? இவ்வளவுதான் இந்த சேடுல பிரித்தல் பெருக்கல். அடுத்தது சரியா நோட் பண்ணுங்க. அடுத்து என்ன? கீழே பகுதியன் என்னவா இருக்கான்? விகிதமுறான்னா இருக்கான். விகிதமுறான்னா என்ன? ஒரு சேடு உள்ளுக்கு கீழே வருது. பகுதியில் ஒரு சேடு வார கேஸ்ல அதை நாங்க என்ன செய்யணும்? பகுதி விகிதமுறு என்ன இருக்கணும். அது ஒரு கட்டாய நிபந்தனை மாதிரி. என்னது? கீழே எங்களுக்கு ஒரு சீடுல விட கொடுக்க கூடாது. சரியா? அது ஒரு ரூல்ஸ் மாதிரி பாவிக்கிறாங்க. கீழே சீடுல விட இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யும்? கீழே இருக்கிற சீடை இல்லாம ஆக்கி கொடுக்கணும். அதை எப்படி செய்யறன்றதான் பார்க்க போறோம். சரியா? சரியா அழிக்கிறேன். கீழே பகுதி என்ன? எங்களுக்கு என்ன? சேடு இருக்கக்கூடாது. அது எத்தனையாவது? 5வது கேஸ் பார்க்க போறோம். அதுல இப்ப 2 கீழ் வர்க்கமூலம் 2. கீழே என்ன இருக்கு? விகிதமுறான் இருக்கா? விகிதமுறான் இருக்கு. அப்ப இந்த கீழே என்ன சேடு இருக்கக்கூடாது. இவரை இல்லாமக்க என்ன செய்ய போறோம்ன்றது அனுப்பங்கட கணக்கா இருக்க போகுது. இப்போ கீழே இருக்கிறாள் இல்லாம செய்யணும்னு என்ன செய்யணும்? இதே என்னால வர்க்கமூலம் 2 திருப்பி என்ன மேலே எங்களையும் பெருக்கி விடும். ஏன் பார், வர்க்கமூலம் 2 பிரிக்கிறேன். என்னடா வரப்போகுது? உள்ளுக்குள்ளதான் சேர்த்தோண்டா 2 தர 2 2 வர்க்கம் வெளியில எடுத்தா 2 மாறிடுறாரு. இவ்வளவு லாங் ஸ்டெப்ல காட்டிக்கிற மாதிரி வர்க்கம் 2 சேடு 2 பெருக்கிறாங்களா போகுது. சேடுக்குள்ள 2 தர 2. அப்ப அது என்ன எழுதலாம்? 2 வர்க்கம் எழுதலாம். அவரை வழியில தூக்கினா 2 வர போகுது. சரியா? இதே வேலை எங்க என்ன செய்ய போறோம். சரியா? அப்ப என்ன? பகுதியன் சேடா இருந்தாடா பகுதி எண்ணை இன்னொருக்கா திருப்பி அதே எண்ணால பெருக்கி விடு. சேடாலே திருப்பி சேடை பெருக்கினீங்கன்னா அது இல்லாம போயிடும். அப்ப என்ன? மேல சைடு போயிடும், கீழே முழு எண்ணா மாறிடும். எங்களுக்கு அவ்வளவுதான் தேவை. சரியா? மேல சைடு இருந்தா எங்களுக்கு கவலை இல்லை. சரியா? அப்ப என்ன நடக்க போகுது? 2/2 தர சேடு 2 அளமையில எங்களை என்ன செய்ய போறாய்? பெருக்க போறாய். பெருக்கினா என்ன நடக்கும்? 2/2 இவர் வர போறார். கீழே 2/2 பெருக்கினா என்ன நடக்கும்? வேற என்ன? 2 விட வரப்போகுது. என்ன முதல்ல செஞ்சு காட்டி நம்ம 2 வரப்போகுது. சரியா? அப்ப இனிப்ப எதாவது வெட்டுப்பட போகுது. இவர் விவரம் வெட்டுப்பட போறோம். வெட்டுப்பட்ட என்ன வரப்போகுது? சேடு 2 மட்டும் விட வரப்போகுது. சரியா? இதே மாதிரி வேற வேற கணக்குகள் செய்யலாம். நான் உதாரணத்தில் இருக்காங்க ஏன்னா பயிற்சியில் இருக்க கணக்கே செஞ்சு கொண்டு போனோம்னா நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு சுருக்கத்தை பார்த்துட்டு போகலாம். சரியா? அப்போ இது என்னது? விகிதமுறான் தலைங்கமண்ட போட்டு எழுது. விகிதமுறானை பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்களை விகிதமுறை பகுதி எண்ணாக கொண்ட பின்னமாக மாற்றுகள். சரி, என்ன சொன்னா? விகிதமுறானை பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்களை விகிதமுருகன் அல்லது விகிதமுருகனை கொண்ட பின்னங்கள் பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்களாக மாற்றுதல்.
சரியா? கேள்விக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி பார். ரெண்டின் கீழ் சேடு அஞ்சு இருக்கான். ரெண்டின் கீழ் சேடு அஞ்சு. இவரை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம்? தமிழ் போட்டா இப்படி இருக்கு, வார விடையும் தமிழா தான் இருக்க போகுது. என்ன கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கொடுக்க போறோம். ரெண்டு கீழே சேடு அஞ்சு. கீழே எங்களுக்கு சேடு அஞ்சு வரக்கூடாது. இவர் வரக்கூடாதுன்னா சேடு அஞ்சு வேலைங்களையும் பெருக்கி விடு. பெருக்கி விட்டா என்ன நடக்க போகுது? சேடு அஞ்சு தர சேடு அஞ்சு அஞ்சு மாறும். மேல ரெண்டு சேடு அஞ்சுன்னு வரும். இவ்வளவு தான். இதுக்கு பிறகு சுருக்கலாம். இப்போ திருப்பி இதே வட்டி போட்டு கீழே எழுத போற நிக்கிறேன். கீழே எங்களுக்கு சேடு இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட குறிக்கோள். முதலாவது குறிக்கோள். சரி, அடுத்தது ரெண்டாவது கேள்வி வேற. மூன்றின் கீழ் சேடு மூண்டா? அஞ்சின் கீழ் சேடு மூன்று. அப்ப என்ன நடக்க போகுது? அஞ்சு தர சேடு மூன்று, சேடு மூன்று தர சேடு மூன்று. பெருக்கி விட்டா என்ன நடக்க போறா? அஞ்சு சேடு மூன்றின் கீழ் மூன்று. இவ்வளவு தான். இருக்க போற ஒண்ணும் செய்யலாது. செய்யலாதுல திருத்தலாதுல விட்டுருவோம். அடுத்தது சிக்கு தான் வருது. அப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது போகும் டிக்கு. இது ஏபிசிஎல் போட்டிருக்கடா. இது ஏ, இது பி, சி விட்டுட்டேன் டி. ஏன் சி ஒரே மாதிரி இருக்க முடியாத தெரிஞ்சு விளக்கிறது எழுதுறேன். பன்னெண்டின் கீழ் ரெண்டு சைடு மூன்று. இப்ப வேற உனக்கு தேவை என்ன? மூண்டை இல்லாம ஆக்க போறேன். மூண்டை இல்லாம செய்யணும். பன்னெண்டு கீழே ரெண்டு சேடு மூன்று. இப்ப யாரால பெருக்கிறேன்னு இப்ப யோசிப்பேன். குழம்பு மூணுக்கெல்லாம் ஒரே ஒரு சேடு மட்டும் தான் இருந்தது. அப்ப சேடால பெருக்கி விட்டவர். இப்ப இந்த ரெண்டு சேடு மூன்று இருக்கு. அப்ப இன்னொரு சைடு ரெண்டு சேடு மூண்டால பெருக்கிறதான்னு யோசிப்பேன். அப்படி ஒன்றும் பெரிய யோசனைக்கு போகாத. இன்னொரு சேடு மூண்டால மூட்டை தானே இல்லாம ஆக்க போறேன். ஒரு சேடு மூண்டால மட்டும் மேலே எங்களையும் பெருக்கி விடுவாய். சேடு மூண்டால மட்டும் மேலே எங்களையும் பெருக்கி விடுவாய். சரியா? மேலே கிளையும் சேடு மூண்டால பெருக்க போறேன். சேடு மூண்டால பெருக்கினா என்ன நடக்க போறா பார். பன்னெண்டு சேடு மூன்று மேல வரும். கீழே சேடு மூணு பெருக்கப்பட்டா மூண்டாயிரும். இப்ப ரெண்டு தரம் மூன்று. இப்ப வேற எங்களுக்கு வெட்டக்கூடிய மாதிரி வரும். இப்ப இப்படி வெட்டி போட்டு சொல்லி வெட்டலாம். அதுல இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டு வெட்டலாம். பன்னெண்டு சேடு மூன்றின் கீழ் ஆறு ரெண்டு வர போகுது. இப்ப பன்னெண்டு வெட்டி ரெண்டு முறை தான்டா. அப்ப ரெண்டு. அப்ப ரெண்டு சேடு மூணு ரெண்டு வரும். இப்ப என்ன செஞ்சான்? முன்னுக்கெல்லாம் ஒரே ஒரு சைடு தான் இருந்தது. அப்ப அதாலேயே பெருக்கினான். கீழே என்ன ரெண்டு சைடு மூணு வந்துட்டு ரெண்டு சைடு மூண்டால திருப்பி பெருக்கணும் இல்லை. சேடு மூண்டை தான் நாங்க இல்லாம செய்ய போறோம். ஒரு சேடு மூண்டை இல்லாம செய்யணும். அந்த சேடு மூண்டால சேடு மூண்டை பெருக்கணும்டா. சரி, சரியா? அடுத்தது வர 27 மூன்று சேடு ரெண்டு நினைக்கிறேன். 27 மூன்று சேடு ரெண்டு. என்ன எத்தனை கேள்வி? ஈ கேள்வி. நம்பர்களை போட்டு எழுதுறோம். அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் பண்ண போறோம். 27 மூன்று சேடு ரெண்டு பெருக்க போறோம். சேடு ரெண்டா மேலே கீழே. அப்ப இப்ப இதுலயே வெட்டலாம். சுருக்கி பெருக்கி போட்டு வெட்டுவோம். 27 சேடு ரெண்டு கீழே மூன்று தர ரெண்டு ரெண்டு வரும். சேடு ரெண்டு பெருக்கினா என்னடா வரும்? ரெண்டு ரெண்டு வர போகுது. அப்ப பாரு, இனி மூன்றாம் வாய்ப்பாடல் வெட்டு 9. இதுக்கு பிறகு சுருக்கலாங்கிறத வேற வழி இல்லை. அப்ப என்னது? 9 சேடு ரெண்டின் கீழ் ரெண்டு ரெண்டு வரக்கூடாது. சரி, அது என்னென்ன வந்து அந்த விளங்கு தானே? சுருக்கியல் அடிக்க அதோட விட்டுறணும். எனக்கு வேலைக்கு போகக்கூடாது. அடுத்தது பார், ரெண்டு சேடுகள் வர ஜி கழிக்கு போகும். மூன்று சேடு அஞ்சு ஜி மூன்று சேடு அஞ்சின் கீழ் ரெண்டு சேடு ஏழு. ரெண்டு சேடு ஏழு. சரியா? இப்ப பார், இவரை பேர் கேட்க என்னடா ரெண்டு இடம் வந்துருக்கா? ஏதா போறோம்னு யோசிக்காத. கீழே இருக்கிறவர் மட்டும்தான் நாங்க இல்லாமக்கணும். மேலே இருக்கிறவர்கிட்ட கதை எங்களுக்கு தேவையில்லை. இப்போ கீழே இருக்கிறவர் இல்லாமக்கணும். என்ன செய்ய போறாய்? மூன்று சேடு அஞ்சு கீழே ரெண்டு சேடு ஏழு. அப்ப இல்லாம கொண்ட இவரால பெருக்கினா சரி தானே? சேடு ஏழால மேலே சேடு ஏழால பெருக்குவாய். பெருக்கினா என்ன நடக்க போகுது பார். ஐஏழு 35. மூன்று சேடு 35 வரும். கீழே பார், ரெண்டு தர ஏழு. ஏன் சேடுகளும் பெருக்கப்பட்டா ஏழு. அப்ப என்னென்ன வரப்போகுது? மூன்றின் கீழ் 14 சேடு 35 வரும். இதை நான் எளிய வடிவுக்கு மாத்தலாம். 35 ஏழு அஞ்சு வேற ஒன்றும் இல்லை. ஏழு அஞ்சு மற்ற ரசத்துல வரப்போகுது. அப்ப 35 மாத்தல. அப்ப இப்படியேதான் வரப்போகுது. இதை சுருக்கி எளிய வடிவுக்கு எங்களால மாத்தல. இதுக்குள்ள இருக்க 35 சுருக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இல்லை. அதால மாத்தலாம். சரியா விளங்குதா? இந்த கங்கியை தொடங்க, இங்க ஏழு தொடங்கி அப்படி நோட் பண்ணி எடுங்கடா.
சரியா? இவ்வளோ ஓகே போட்டுட்டு சரி. வேல் வணக்கம். உங்களுக்கு தெரியும் இந்த 10ஆம் ஆண்டுல உங்களுக்கு இந்த பயாலஜி செக்ஷன் தலைமுறை பத்தி இதுல கடைசி ஐய செஞ்சுட்டு போ. சரி, ஐ செவன் ஐ என்னது? 3 சைடு 3 2 சைடு 5. ஐ கேள்வி 3 சைடு கிளியர் 5 பண்ணிட்டு 2 சைடு 3 சைடு 3. சாரி, 3 சைடு 3 2 சைடு 5. இவரை இல்ல கண்ண முடிக்கணும். என்ன தடவை இருக்க போறேன்? கண்ண முடிக்கணும் எழுதுறீல நாளைக்கு 5. கீழே மேல 2 கிளாஸ்ல சைடு 5 தர 2 திருப்பி சைடு 5 அளவு இருக்க போறேன். பெருக்கினா என்ன நடக்க போறா? 3 சைடு 15 பேர் முள்ளுக்கு மேல கீழே 2 தர 5. அப்ப என்ன நடக்க போகுது? 3 × 10 சைடு 15 வரும். இதை சுருக்கங்களுக்கு வழி இல்லை. ஈஸி வழி வேற, ஈஸி அக்கங்களுக்கு வழி இல்லை. இப்படியே கொடுத்தவன்டா. சரி சரியா? அடுத்தது வரடா சுருக்கட்டா. அது கொஞ்சம் என்னது சிக்கலான சைடா இருக்கு. அது எளிய சைடாக்கி சுருக்க போறோம். வேற ஒண்ணும் இல்லை. அதுல புதுசா வந்து தெரியல. 5ஆவதுல பாரு, 5ஆவது சுருக்கல்ல 5ஆவது சுருக்குல முதலாவது கேள்வியை பார். 2 சைடு 27 3 சைடு 3 4 சைடு 7 3 சைடு 28. இப்ப பார், இதுல இவரும் எளிய சைடா தான் இருக்கு. பார், 3 சைடு 3 4 சைடு 7 எளிய சைடா தான் இருக்கு. அப்படி மாத்த வேண்டியது யார? இவர் 2 பேரையும் தான் மாத்தணும். சரியா? பிரச்சனைக்குரியாக்கள் 2 பேரையும் மாத்தினா சரி. பிரச்சனை இல்லாத தேவையில்லை, மாத்த தேவையில்லை தானே. பிரச்சனைக்குரியாக்கள் தூக்கி மாத்தி விட்டோம்னா சரி. அப்ப இவரை மாத்துறதுக்கு ஜோசி 27 என்னென்னு போடலாம்? 9 தர 3 போடலாமா இல்லையா? முதல் கணக்கு பாக்க இல்லாட்டி பிரிச்சு பார். என்னத்தால முதன்மையான 2ஆல பிரிக்கலாம். அடுத்த 3ஆல பிரிச்சுன்னா 9 வரப்போகுது. இதை வர்க்கம் எழுதலாம் தானே. இப்படி பிரிச்சு பார். சரியா? அன்றைக்கு சொன்னா தானே. இல்லாட்டிக்கு முதலாவது நிறைவேற்கத்தால என்ன தால முதலாவது முன்னுக்கு 1 தர உண்டு. அது எங்களை பிரிய சொல்லும். 2 தர 2 4 4 27 பிரிக்கலாது. அப்ப அவரை விடு. 3 தர 3 எவ்வளவு? 9. 9 வர மாதிரி செட் பண்ணி மாறியும் பிரிக்கலாம். 9ஆல பிரிச்சு என்ன நடக்க போகுது? 3 முறை என்ன வரப்போகுது? அப்ப 9 தர 3 2 பேர் எழுதலாம் தானே. அப்படியே சொன்னா ஐடியா. சரியா? 9 தர 3. அப்ப சேடு 9 தர 3 2 வரும். சய 3 சைடு 3 சக 4 சைடு 7. இப்ப இவரை பிரிக்க போறோம். 28 6ஆல பிரிக்க போறோம். 1ஆல பிரிக்கலாது. 1 தர 1 2 தர 2 4ஆல பிரிக்கலாம். பிரிச்சா எத்தனை முறை? 4 7 28 7 1 7 2 14 21 28. அப்ப 4 தர 7 எழுதலாம். உங்களுக்கு கேட்ட வழி வந்துட்டு இன்னொன்று சொல்ற போது 3 சேடு 4 தர 7 எழுதலாம். அப்ப பாரு, இந்த 9 வழியில தூக்கினா என்ன நடக்க போகுது? 3 வர்க்கம் வழியில வந்தா 3. அப்ப 2 தர 3 சேடு 3 3 சைடு 3 சக 4 சைடு 7 சக 3 தர 2 சைடு 7. இப்ப சுருக்கி எழுதுறேன் பார். 6 சைடு 3 3 சைடு 3 சக 4 சைடு 7 சக 6 சைடு 7. இப்ப எல்லாம் ஒரே ஆக்களை செட் பண்ணுவோம். சைடு 6 சைடு 3ல இருந்து 3 சைடு 3 கழிப்பட்டா உடனே என்ன வரப்போகுது? 3 சைடு 3 2 வரும். குறி இவர் என்ன 2 ஒரே குறி. அப்ப கூட்டுப்பட போகுது. சாக 10 சைடுகள் என்று விட வர போகுது. சரியா? இது ஒரு வழி. இன்னொன்று பாரு, அண்டையை சொன்னால் அண்டையில இப்ப சொல்றேன் பாரு. இப்ப இதுல 3 7 தான் இருக்கு. அப்ப இதுல 2 பேரும் என்ன வரணும்? 3 அல்லது 7 தான் எங்களுக்கு உள்ளுக்கு வரணும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுவோம். உள்ளுக்கு 3 வர உடனே ஒரு 3ஆல பிரிச்சு என்ன வர போகுது? 9 வர போகுது. 9 வழியில் எடுத்தீங்கன்னா வர்க்கம் 3 2 வரும். அது வழியில வர 3 2 வரும். இவரை என்னதால 3ஆல பிரிக்கலாம். அப்ப என்னதால பிரிக்கலாம்? 7ஆல தான் பிரிக்கலாம். 7ஆல பிரிச்சுன்னா 4 4 என்ன வழியில தூக்கினீங்கன்னா 2 2 வர போகுது. அப்ப அப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? இதுக்கு ஒரு வேற தில்லி தேலாம் இல்லை. சிம்பிள் விஷயம். அவர் அதில் இருக்கிறாங்களை வச்சு கொண்டு பிடிக்க வேண்டிய. சரியா? நாங்கள் இதை நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி செய்யும்.
சரியா? அடுத்ததுல போவோம் பார். ரெண்டாவது பி கேள்வி. 3 சேடு 63, சய 2 சேடு 7, சக 3 சேடு 27, சக 3 சேடு 3. சரியா? இதை சுருக்க போறாய். இதை சுருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றப்ப இப்ப பாரு, இதுல எது சின்ன கணக்கு 7 3 வழிய வடிவில் கிடக்குற அப்ப இவ 2 பேரும் 7 3 வடிவிலாம் பெற போயினம்ன்றதை நீ என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிச்சிடணும். அப்போ 7 3 வடிவில் வரணும்டா இவரை 3ஆ மாத்தலாம். ஏன் 9 3 இவரை 7ஆ மாத்த போறோம். இப்போ 63 7ஆல பிரிச்சா இருக்குன்னு ஈஸியா 7ஆம் 9 9 7 63. அப்ப என்ன 3 9 7 2 பேரை போடுவாய். 2 வர்க்கம் சேடு 7 சாக்க இவர் என்ன போடலாம் 3ஆல பிரிச்சா அதுவும் என்ன 9 3 27. 9 3 சாக்க 3 சேடு 3. விளங்கிட்ட என்ன செஞ்சான்ட்டு இதுல இருக்கிற வேண்ட வடிவங்கள்ல வரணும்ன்றதுக்காக சிம்பிளா மாத்தினார். அப்ப இப்ப வேற 3 9 வழியில் எடுத்தா அவர் ஒரு 3 கொண்டுருவார் 7. சய 2 சேடு 7 சாக இது வழியில வந்தா 3 தர 3 சக 3 சேடு 3. இப்ப வேற 3 3 9 அப்புறம் 3 3 மாறன் எழுதுறது அப்படின்னு செய்யறாங்க நிறைய பேருக்கு. 3 3 9 இப்ப தெரியாது. அங்க செஞ்சு கொண்டு செய்வாங்க வித்தியெல்லாம் காட்டுவாங்க. 3 3 மாறன் போட்டு போட்டு விஷயத்தை முடிச்சிருவாங்க. 3 3 9. 9 5 2 வேற வரக்கூடிய 9 5 2 7 சேடு 7 வரும். சக இவர் என்ன 9 3 12 சேடு 3 விஷயம் முடிச்சு. சரியா? அடுத்த கடைசி 2 சிண்டியும் போம்பாக்க எனக்கு செஞ்சு போடுறோம். அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. செஞ்சு போடுங்க பாப்போம். நான் அது என்னது 5வது பெரிய கேள்வியில சியும் டியும். சரியா? சிண்டியும் போம்பாக்க அதை செஞ்சு எனக்கு மெசேஜில் போடுங்க. குரூப்ல போட வேண்டாம். இதுல மெசேஜில் போட்டீங்கன்னா நான் அதை சரியா போய் அடுத்த திருத்தியக்க அதை கதைப்போம். சரியா? இவ்வளவுதான் சேடுகள் கூட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ இதை பற்றி இருக்கா கதைச்சி போட்டு போவோம். அடுத்ததுக்குள்ள போறதுக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸ் போவோம். என்னென்ன முன்னுக்கு எண்ணுமன்கள், விகிதமுறன்கள், விகிதமுறான்கள், நேர்நிறையன்கள், நிறையன்கள், நிறையன்கள் பார்த்துனாங்க, நேர் நிறையன்கள், மறை நிறையன்கள், விகிதமுறன்கள். சரியா? இப்படி எல்லா எண்களும் பார்த்து கொண்டு வந்து விகிதமுறா அந்த என்னது ஒரு விகிதமுறை என்ன பின்னவ மாத்துறது, விகிதமுறு என்ன பின்னவ மாத்துறது, மடங்கு என்னது மீளும் தசமத்தை பின்னவ மாத்துறது, மீளும் தசமத்தை எப்படி குறியீட்டுல எழுதுறது அதெல்லாம் பார்த்துறாங்க முதல் கிளாஸ். சரியா? அதுக்கு பிறகு சேடுகளுக்கு வந்துடுறாங்க. சேடுகள் என்ன முதலாவது எப்படி ஒரு சேடை உருவாக்குறது. சேடு இப்போ ஒரு முழு என்று இருக்குண்டா அது என்னது சேடு வடிவில் எப்படி எழுதுறது, அல்லது ஒரு முழு சேடை என்ன எளிய சேடா மாத்துறது, எளிய சேடை பிறகு நிறைய சேடா மாத்துறது எப்படி என்று பார்த்துறாங்க. அடுத்த சேடுகள கூட்டல் கழித்தல், அடுத்த சேடு பெருக்கல் பிரித்தல் பார்த்து அடுத்தது விகிதமுறான்னா பகுதி எண்ணா கொண்ட பின்னங்கள். பகுதி எண்ணா என்ன கீழே பின்னத்துக்கு கீழே விகிதமுறான்னா என்ன சேடுல ஒரு விட வார கருதுகளை என்ன செஞ்சுனாங்க இதுல எல்லாருக்கும் முன்னுக்கு அதை இல்லாம ஆக்கணும். இப்ப கீழே எங்களுக்கு என்ன சேடு வரக்கூடாது, கீழே சேடு வரக்கூடாதுன்னு என்னடா செய்யறாங்க தம்பி கீழே அதே என்ன சேடால திருப்பி மேலே எங்களையும் பிரிக்கணும். வீட்டை நாங்க அப்போ ஒரு கண்டசம் வாங்கிட்டு வந்தா ஒரு 2 பேரும் பங்கிட்டு சாப்பிட சொல்லுவேன். 2 பேரும் அண்ணன் தம்பி இருந்தீங்க இல்லாட்டி ஆள் கொண்டு கொடுக்கணும். இல்லாட்டி அது பெரும் பிரச்சனை, அது பெரிய குடும்ப சண்டையாகி பெரிய உலக நாட்டு சண்டைக்கு போயிடும். அப்ப என்ன அதுக்காக அப்ப இதே மாதிரி நாங்க என்ன கீழே பகுதி எண்ணுக்கு என்ன வேலை செய்யறோமோ அதே வேலையை மேல தொகுதி எண்ணுக்கும் செய்யத்தான் பண்ணுவோம். அப்ப அதே தான் சேடு கீழே என்ன சேடால பெருக்கினியோ அதே சேடால மேலையும் பெருக்கி எடுப்பாய். சரியா? இவ்வளவு அதுல முடிஞ்சு. இப்ப கொஞ்சம் என்னது சிக்கலான சேடுகளை அதாவது எளிய சேடாக்கி சுருக்கிறதுக்கான இதுகள் பார்த்துனாங்க. இதுல கடைசி 2 செஞ்சு நாளைக்கு வகுப்பு இருக்காக்கும். அப்ப நான் இன்னைக்கு இப்ப செஞ்சு போட்டு நாங்கள் போட்டு விடுங்க. நாளைக்கு அதை பற்றி காய்ச்சிட்டாங்க என்ன சுட்டியல் போகணும். அதுக்கு முதல் அதே மெசேஜில் போடுங்க. இது அந்த சின்ன சின்ன இதுகள் பார்க்கணுமா, சின்ன என்னது அந்த பெருக்கல் பிரித்தல் அதுகளை ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சு போட்டு போகிறதுக்கு. ஏன்னா சிலருக்கு அதுகளில் ஒரு தடங்கள் இப்பவும் இருக்கு. அதை ஒருக்கா பார்த்துட்டு அதில் சம்மந்தமாக காய்ச்சி போட்டு அங்கால போவோம். சரியா? இனி என்ன இன்னொரு 10 நாளுக்குள்ள இப்போ 26 நினைக்கிறேன், 26ஆம் தேதி இன்னைக்கு அங்கால அவங்களுக்கு ஒரு 10ஆம் தேதி அப்படி முடிக்க சொல்லுவாங்க. இப்போ 6 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு 9 9:30 கிளாஸ் அவங்களுக்கு நடந்து விட்டுரு கோயிலுக்கு.
அது முடிய உங்களோட டைம் என்னது 9 மணிக்கு கூட பேர் 9 மணிக்கு கேட்டபடியா ஒரு 8:30 9 அந்த டைம் 9லேருந்து 10 தான் கூட எதிர்பார்க்குறேன். 9லேருந்து 10க்கு போடுவோம். சரி இன்னும் ஒரு 5-6 நாளில் ஒரு 10 நாளுக்குள்ள அது 9க்கு மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே. நன்றி வணக்கம். இது நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். ஓகே. குட் நைட்.